You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வசனத்தை ஆராய்ந்து அறிவதிலே தேவனுடைய ஊழியர்களோடு கூட உட்கார்ந்து பேசும்போது அநேக காரியத்தை ஆவியானவர் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவைகள் எங்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறது, உங்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். போன பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை அநேக காரியத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அதுல கடைசியா நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக்காய் அவர்கள் அதை பேசி நாம் அந்த பகுதியை முடித்திருக்கிறோம். அதில் பிலாத்து இடத்தில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்ததையும் அதுக்கு பிறகு யூதாசின் காரியங்கள் என்ன நடந்தது என்பதை குறித்தும் அந்த இடத்துல அந்த 10ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை பிலாத்து ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அவருக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து இந்த பகுதியில நம்ம ஜெயக்குமார் அவர்கள் விளக்கப் போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான எங்கள் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ச்சியாக மத்தேயு புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலே 27ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வரை இருக்கிறதான இயேசுவை தேசாதிபதியாகிய பிலாத்து விசாரணை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக 27ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, விடியற்காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாக பெந்து பிலாத்துவிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, 26லிருந்தே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த சனகரிப் என்ற சங்கத்தை சார்ந்த பிரதான ஆசாரியனும் மூப்பர்மார்களும் வேதபாதர்களும் ஒரு குழுவாக 70 பேர் கொண்ட இவர்கள் இயேசுவை எப்படியாகிலும் பொய் சாட்சி சொல்லி அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதற்கு இயேசுவின் மீது பல குற்றத்தை சுமத்தி கொண்டே வருகிறார்கள். கடைசியில 2 பொய் சாட்சிகளை சொல்லி அவர் மீது ஒரு வீண் பழி சுமத்துகிறார்கள். அதில் தந்திரமாக கேட்ட ஒரு கேள்விதான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று உன்மீதே நீ ஆணையிட்டு சொல்ல வேண்டும் என்று நீ சொல்லுகிறபடி என்று சொன்ன பொழுது பிரதான ஆசாரியன், இதோ இவர் வாயிலிருந்தே நாம் இந்த வார்த்தையை கேட்டோம், இதற்கு மேல ஒரு சாட்சி தேவையில்லை, தேவதூஷணம் செய்யறாரு, நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்கன்னா இவரை மரணத்துக்கு எதுவா இருக்கிறார் என்று எல்லாரும் தன் வஸ்திரத்தை கிழித்து, இதற்கு மேல ஒரு விசாரணை தேவையில்லை, இதற்கு மேல விசாரணை தேவையில்லை, ஆனால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவர்கள் ரோமருடைய அண்டர்ல அடிமைதனத்தில் இருக்கிறதுனால மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் ரோமருக்கு தான் இருக்குது. அதனால அந்த நாட்களில தேசாதிபதியா இருக்கிற, நியாயம் விசாரித்து மரணத்தை தண்டனை கொடுக்கிற பிலாத்துவிடத்தில இயேசுவை கொண்டு போய் விடுகிறாங்க. வசனம் சொல்லுது, விடியற்காலான பொழுது சகல பிரதான ஆசாரியும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப அந்த பிலாத்து இயேசுவை விசாரணை செய்கிறார். 11ஆம் வசனம், இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இப்ப ஏற்கனவே இந்த பிரதான ஆசாரியர்கள் அவரிடத்தில் கொண்டு போய் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதற்கு முன்பாக இவர்கள் திட்டம் தீட்டின அந்த காரியத்தை அவருக்கு அந்த பத்திரத்தை கொடுத்து இருப்பாங்களாம். இவர் இதெல்லாம் தப்பு, இவர் இந்த தப்பெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு,
ஏன்னா எடுத்த உடனே இந்த கேள்வியை இவர் கேட்க முடியாது. யாரு? பிலாத்து கேட்க முடியாது. இவர்கள் சனகிரிப் சங்கத்திடத்துல இயேசுவை குற்றப்படுத்தி அந்த குற்றமான காரியத்தை பத்திரிகையின் வழியாக அவருக்கு தெரிவித்திருக்கிறாங்க. அதனால்தான் நேரடியாக பிலாத்து இயேசுவை இடத்தில் கேட்கும் பொழுது, ஏன்னா அப்ப மரண தண்டனை கொடுக்கணும். ரோமருடைய முறையின்படி ஒரு மனுஷ தேவ தூஷணம் சொல்வானாகில் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பிரமாணம் சொல்லுகிறது. அந்த பிரமாணத்தின்படி இவர் தேவ தூஷணம் சொல்றாரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? மரண தண்டனை. அந்த பத்திரத்தை எழுதி அவர் கொடுத்துட்டாங்க. இந்த முறையின்படி இவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கலாம், அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்ல, நீங்க கொடுங்க. அதனால நேரடியா கேட்டாரு பிலாத்து. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்று தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடித்தான் என்றார். இப்ப இவங்க தீர்மானம் பண்ணி அவரை தந்திரமாவை கேட்டு எந்த குற்றத்தை அவர் குற்றப்படுத்தி அந்த பத்திரிகை அவரிடத்தில் கேட்ட சொன்னாங்களோ அதே கேள்விதான் அவர் கேட்டாரு. ஏன்னா அவனுக்கு நான் மரண தண்டனை கொடுக்கணும். அதுக்கு ஒரு குற்றத்தை அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்க. அப்போ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்டாங்க. நியாய பிரமாணத்தின்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அரசியல் சட்டத்தின்படி யூதர் ராஜா. ஏன்னா யூதர்களுக்கெல்லாம் ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னு சொன்னா ஏறுது. அவர் யாருன்னு சொன்னா அகஸ்திராயினால் நியமிக்கப்பட்டவர். அப்ப அகஸ்திரால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா அந்த ஏறது இருக்கும் பொழுது அந்த ராஜாக்கு விரோதமாக ஒருத்தர் ராஜா எழுமனாக்கா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அந்த அரசியல் நோக்கத்தோடு இவர் கேட்கிறாரு. அவங்க கேட்டது அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கேட்டாரு. இவர் கேட்கறது அரசியல் ரீதியில, நீ யூதருடைய ராஜாவா? அப்ப நீ சொல்லுகிறபடின்னு சொன்னாக்கா ஏறது ராஜா அகஸ்திராயின நியமிக்கப்பட்டு இருக்கிறாரு, இவர் யூத ராஜான்னு சொல்றாரு. அப்ப இவருடைய பிரமாணத்தின்படியும் இவர் குற்றவாளியா தான் காணப்படுறார். அப்ப கேட்கிறது என்ன? நீ யூதருடைய ராஜாவை என்று கேட்ட. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடித்தான் என்றார். பிரதான ஆசாரிய மூப்பரும் அவரை மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும் குற்றப்படுத்துறாங்க, ஒன்னும் சொல்லல. 13ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். இப்போ பல குற்றத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, ஒரு குற்றத்தையும் இவர் என்ன செய்யல, மறுதளிக்கவே இல்லை. அதுதான் பிலாத்து கேட்டாரு, எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. இத்தனை குற்றத்தை செஞ்சாலும் குற்றப்படுத்தினாலும் அவர் மௌனமாக, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக மௌனமாக இருந்தார். வசனம் சொல்லுது, ஆதலால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் எடுத்து எத்தனையோ நியாயத்தை விசாரித்து தீர்ப்பு செய்திருக்கலாம். குற்றப்படுத்தும் பொழுது அந்த குற்றவாளி வாதாடி இருக்கலாம், இல்ல அந்த குற்றத்தை நான் செய்யல, எல்லாருமே வாதாடி இருக்கிறாங்க, அந்த குற்றத்தை நான் செய்யல, என்ன இப்படி சொல்றாங்க, வாதாடி இருக்கலாம். ஆனால் இவரோ ஒரு வார்த்தை, எத்தனையோ குற்றத்தை உன் மீது சுமத்துகிறார்களே, நீ கேட்கவில்லையா என்று கேட்டபொழுது வசனம் சொல்லுது, அவர் ஒரு வார்த்தையை மறுத்தரமாக சொல்லவில்லை. இதை பார்த்த பிலாத்து அதனால் தேசாதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்போ இதுல நாம் கேட்கணும், சில வேளையில மௌனம் நமக்கு ஜெயித்து கொண்டு வரும். எல்லாத்துக்கும் நாம் வாதாடணும், எல்லாத்துக்கும் வாதாடணும் அப்படின்னு இல்ல, எல்லாவற்றையும் மேல இருக்கிறவர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, பிலாத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. பிலாத்து கேள்விகளை கேட்கிறார், இயேசு அமைதியா இருக்கிறார். அங்க கயபஸ் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீ பிரதான ஆசாரியருக்கு ஒரு பதில் கொடுக்கணும். என்னன்னாக்கா, நீ தேவனுடைய குமாரனா. இந்த இடத்துல இவர் கவர்னர் என்ற அந்த ரீதியில யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கிறார். நீ சொல்லுகிறபடித்தான் என்பதை இயேசு இந்த இடத்துல தான் சொல்லுகிறார். அவரை ராஜாவாக்க வகை தேடினார்கள், அவரோ அந்த இடத்தை விட்டு விலகி வந்தார். ஆனால் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆம் நீங்க சொல்லுகிறபடிதான் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு விரோதமாய் குற்றங்கள் சாட்டும் போது அவர் வாயை திறந்து பேசலன்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா பிதாவின் சத்தத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றபடி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து விட்டார். எங்க ஒப்பு கொடுத்து விட்டார்னா, ஆல்ரெடி ஒப்பு கொடுத்திருந்தார். கெத்சமனி பூங்காவையில ஜெபம் பண்ணாரு. அங்க உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவதுன்னு ஒப்பு கொடுத்த அந்த டைம்ல இருந்து அவர் கம்ப்ளீட்டா பிதாவின்
அந்த நிழலுக்குள்ள வந்து அவர் செயல்பட்டதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பது ஏராளமான காரியங்கள் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம மத்தியில் ஜான் பீட்டரை அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது பரபாஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ரோம ஆளுகையில் உள்ளதான பிலாத்து, அவனும் அவருடைய குடும்பத்தினால் வருகிற எச்சரிப்பு, அவைகளை பார்க்கிறோம். மூன்றாவது, யூத அரசாங்கத்தின் சூழ்ச்சியை பற்றி பார்க்கிறோம். கடைசியாக அந்த யூத அரசாங்கத்தினால் வந்த தீய சூழ்ச்சி நிமித்தம் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, இப்படி 4 கோணங்களில் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். 1, பரபாஸ் யார்? காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. இது பிலாத்து ரோம அரசாங்கத்தின் அதிகாரம். அவங்க அந்த அதிகாரத்துக்குட்பட்டு அவர்கள் அந்த தீர்ப்பை செய்கிறார்கள். பரபாஸ் யார்? இந்த இடத்துல காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் ஒருவன் இருந்தான். பரபாஸ் அவன் யாருன்னு சொன்னா, அவன் ஒரு கள்ளன். யோவான் 18:40 அவன் கள்ளனாயிருந்தான் என்று பார்க்க முடியும். கள்ளன். இரண்டாவது, இந்த பரபாஸ் யார் அப்படின்னா, ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது கலகம் பண்ணுகிற கூட்டத்தின் தலைவனாயிருந்தான். கலகம். அது வசனம் வேணும்னா மார்க் 15:7 கலகம் பண்ணி கொலை சம்பந்தமான காரியத்துல குற்றப்படுத்தப்பட்டவர். கள்ளன், கலகக்காரன், கொலை. அப்ப இப்படிப்பட்ட லூக்காவிலையும் அதை சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நல்லவன் இல்லை, இவன் ஒரு தவறானவன். இவனுக்கு விடுதலை கொடுக்க முயற்சி பண்றாங்க, இவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா யார தவறா யூத அரசாங்கம் யாரை அடித்து கொன்று அவரை நாசம் பண்ணு யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நீதிமானை, நல்ல தெய்வத்தை, ஜனங்களுக்காக வந்தவரை. அதை பிற்பகுதிகளில் பார்க்கிறோம். 17 பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஆட்சி பீடத்தில் இருக்கிறவர்களுக்கு யாரு சாட்சி சொல்றவங்களை பற்றியும் தெரியும், முன்ன நிற்கப்பட்டவர்களையும் தெரியும். அங்க என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா அந்த நீதிபதிக்கு நன்றாகவே தெரியும். அதனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டார், பிலாத்து தெரிஞ்சுக்கிட்டாரு. பல விசாரணை ஏற்கனவே ஆண்டவரை குறுக்கு விசாரணை எல்லாம் பிலாத்து பண்ணியிருக்கிறார். அப்படி இருந்து ஒரு குற்றமும் காணில் என்று கண்டுகொண்ட பின்பு இந்த சந்தர்ப்பத்தில் இது பொறாமையை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்பதாக அறிந்து, சரி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இப்ப நான் யாரை விடுதலையாக்கணும்ப்பா? ஏன்னா இவங்க தீமை செய்கிற கூட்டம் ஒன்னா சேர்ந்துச்சு. அவங்க இனி என்ன சொன்னாலும் மாற போறதில்லை. அதனால் நான் என்னதான் செய்யணும்? பரபாசையா இயேசுவையா? என்ன சொல்ல போறீங்க? உடனே இன்னொரு செய்தி வருது. ஏன்னா ஆண்டவர் அவர் பரலோகத்தின் தேவன் என்பதும், அவர் ஒரு குற்றமும் அறியவில்லை என்பதையும் செய்யவில்லை என்பதையும் படிப்படியாக நிரூபித்து காட்டுகிறது பரலோகம். அப்போ உடனே இந்த பிலாத்து இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வருகிறது. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன் என்று சொல்ல சொன்னார். ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தவறானவராக, குற்றம் செய்கிறவராக விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் அப்படி செய்யல, இது சாத்தானின் சூழ்ச்சி. ஆனால் உண்மையை யாரும் மறைக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு குற்றம் கூட இல்லை. குற்றவாளியை விடுவிக்க வந்தவர் இயேசு, பாவிகளை ரட்சிக்க வந்தவர் இயேசு, தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தவர் இயேசு. ஒருவரும் கெட்டு போகாமல்
பரலோக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று தன் உயிரை கொடுக்க வந்தவர் இயேசு. அதனால் தான் எல்லா ஆளுகை என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாம சொல்ற கூட்டம் சொல்லட்டும், நம்முடைய காரியத்தை செய்யணும், அதுல தவறிவிடக் கூடாது என்று அதுல உறுதியா இருந்தார். அப்ப இங்க ஒரு உறுதிப்படுத்தப்படுகிறது என்ன, பிலாத்து மனைவி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல சீனுக்கு கொண்டு வருகிறார். அவர் ஒரு நீதிமான், அவர் ஒன்றும் செய்யாத. 20ஆம் வசனம், பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை தீமை செய்கிறவங்க கிளறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் ஆட்சி பீடத்தில் இருக்கும் சரி, வெளி உலகத்திலும் தப்பு பண்ணணும், இன்னொருத்தவங்களை வாழ வைக்க கூடாது, நாம இவங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கணும்னு சொல்லி கெட்ட சிந்தனையோடு திட்டம் வகுக்கிறவங்க, நீங்க என்னதான் அந்த பாகற்காயை வெட்டி என்னதான் சக்கரை போட்டு நீ சாப்பிட்டாலும் அந்த ருசியை அதுக்கு காட்டி கொடுத்துரும். அதே போல ஏற்கனவே விஷத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டு தூய தேவனை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட யூத கூட்டம் அன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னாலும் பிலாத்து மூலமா எத்தனை முறை சுட்டி காட்டப்பட்டது, நீங்க தான் தப்பு பண்றீங்க, நீங்க தான் தவறு செய்யறீங்க, இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் காணலன்னு பல விதத்தில் சொல்லி கூட அவங்க திருந்தவே இல்லை. பாருங்க, திருந்தவில்லை. என்ன செய்யறாங்க, ஏவி விடுறாங்க. சிலர் நம்மால முடியலன்னா மற்றவங்களை கிளறி விடுவாங்க. உன்னால முடியல, அதான் இவனுக்கு கையால ஆகல, ஆனா வேற ஆட்களை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதிகாரத்துல உள்ள இந்த யூத ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, ஜனங்களை ஏவி விடுறாங்க. அப்புறம் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, என்னப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நான் விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவங்க சொல்றாங்க, பரபாசு தான். நல்லவர்களை நல்லவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புவாங்க, கெட்டவங்க கிட்ட நல்லத எதிர்பார்க்கவே. நல்ல பாம்பு இருக்குன்னு வச்சீங்களா, பேருதான் நல்லது, ஆனா அதனுடைய குணம் கெட்டது, குத்தும் போதுதான் தெரியும். அதே போல இவர்கள் யூத அரசாங்கத்தில் உள்ள அந்த சங்கத்தில் உள்ளவங்க நல்லவர்களை போல இருக்காங்க, ஆனா அவருடைய இதய சிந்தனைகளும் திட்டங்கள் நோக்கமே ஆலோசனை சங்கமே கொலை செய்யணும் கொலை செய்யணும் கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க, மாத்த முடியாது. அதனால பிலாத்து கேட்டு கேட்டு பாக்குறாரு, சரி என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணுமா, பரபாசங்களுக்கு விடுதலையாக்கு, இயேசுவ சிலுவையில அறையும். என்ன வெறி பாருங்க, சிலுவையில அறையும் என்று பார்க்க போனீங்கன்னா அந்த பஸ்காக்கு முன்ன இந்த 3 பேரும் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். இயேசு பக்கத்துல இருந்த 2 கள்ளன் பரபாசம் தான் அந்த சிலுவையில அறியப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த 3 பேரின் தீர்ப்பை ஏற்கனவே பிலாத்து எழுதி வைத்திருந்த சரித்திரத்தில் சொல்லப்படுது, அவங்கள அந்த இடத்துல நம்ம பலி கொடுக்க போகிறோம் என்று. ஆனால் அந்த இடம் வந்த நேரம் வந்த போது இப்ப அவர் கேட்கிறாரு, உனக்கு பரபாசு வேணுமா இயேசு வேணுமானா, இவங்க பரபாசை விடுதலை ஆக்குங்க, இயேசுவை அடிங்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும், இயேசுவை சிலுவையில அறையணும், அவனை விடுதலையாக்கு. அப்ப திரும்பவும் சொல்றாரு, என்ன பண்ணலாம், இத சொல்ல 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 அவங்களுக்கு புரியல. பிலாத்து சப்போர்ட் பண்ணல, நீதிக்கு நிக்கிறாரு. ஆமா, நியாயாதிபதிங்க யாரோ சில தவறா போயிடுறாங்க, ஆனா நீதி சாகுறது இல்ல, நீதி உள்ளவங்க இருக்காங்க. ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்டபோது அப்ப அவங்க அதுக்கு பதிலே சொல்லல, கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்லது பேசிக்கிட்டு இருக்கும் போது 10 பேர் சேர்ந்து கையை தட்டி கூச்சல் போட்டு என்னது லப 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 லபன்னு ஃபுல்லா கத்த ஆரம்பிச்சுட்டா அமைதியாயிடுவாங்க. சரி, இவங்க கிட்ட நீதி வெல்லாது, என்ன நல்லது பேசினாலும் ஒண்ணும் நடக்காது, அப்போ கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 24ஆம் வசனம், கலகம் அதிகமாகிறதை தவிர நாம பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு. பிலாத்து நினைச்சிருந்தா ஆட்களை கூப்பிட்டு, டேய் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 குட்டுன்னு சொல்ல, அப்படி பண்ணல. ஏன்னா இவங்க அவங்க ஆட்சியில அவங்க செய்ய வேண்டிய காரியம் அது. அதனால என்ன பண்ணாங்க, தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். பிலாத்துக்கு முன்பதாகவே இயேசு நீதிமானன் என்றார்.
ஏன்னா அவர் கேட்ட அந்த சரமாரி கேள்விகளுக்கு அவர் உச்சரித்த பதில் ஒரு துளி கூட குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு விஷயம் நீங்க பேசும்போது பாஸ்டர், சொந்த ஜனங்க பாவின்னு சொல்றாங்க, புறஜாதி நீதிமான்னு சொல்றாங்க. இதுக்காக தான் இந்த புறஜாதியின் காலத்தை கொடுத்தாரா என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா புறஜாதிகள் எல்லாமே அவர் விசுவாசித்தார்கள். அதே போல இந்த புறஜாதியான இந்த பிலாத்தும் நீதிமானாய் காண்கிறார். இன்னைக்கு அதுக்கு தான் இந்த கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே சொந்த குடும்பங்கள் பாருங்க நல்லவங்களாவே தெரியாது, குற்றமா தான் சொல்லுவாங்க. ஆனா வெளி ஜனங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க நல்ல மனுஷன்பா, அந்த மனுஷன் பேச்சு அவங்க செய்யறது, இது உலகம், அவ்வளவுதான். அப்ப அடுத்த வார்த்தை பார்க்கிறோம், இவர் கையை கழுவிட்டார். கையை கழுவிட்டு நான் அந்த உங்க தீமையான திட்டம் அதற்கு நான் உடந்தை கிடையாது. அதிகாரத்துல நான் சுத்த மனசாட்சியோடு இருக்க விரும்புகிறேன். நீங்களே பார்த்துங்க. அதற்கு ஜனங்கள் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதனால்தான் இந்த நாள் வரைக்கும் உலகம் முழுவதும் இஸ்ரேல் நாடு சிறிய நாடா இருந்தாலும் சிறந்து விளங்குது. ஏசு அங்க பிறந்ததுனால. ஆனால் இவர்கள் இவங்களே மண்ணை வாரி போட்டது போல இன்று வரைக்கும் அவர்கள் இந்த வார்த்தை என்ன ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்காக அழாதீங்க, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்பட போகிற பாடு பெரிய பாடா இருக்குதுன்னு சொல்லி எப்பவுமே நம்ம வாயை திறந்து சொல்ற வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா உச்சரிக்கணும். நாம கூட சொல்லிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிலர் அப்படி சொல்லிவிடக் கூடாது. 26 அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணினார் பிலாத்து. ஆனால் அங்கே முடியவில்லை. அவருடைய சட்டத்தின்படி இதைதான் செய்யணும், அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்போ இந்த இடத்துல இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் ரொம்ப தெளிவாய் விளக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதியான பிலாத்து இயேசுவை நீதிமானாய் கண்டார். இந்த இடத்துல பேசும்போது அதுதான், ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது நிறைய காரியத்தை ஆவியானவர் நமக்கு விளக்கத்துக்கு கொண்டு வருவார். ஏன்னா சொந்த ஜனங்கள் யாருக்காக அவர் வந்தாரோ அவர்கள் அவரை பாவியாய் பார்க்கிறார்கள், பிசாசு பிடித்தவனாய் பார்த்தார்கள், இந்த நேரத்தில் தேவ தூஷணத்தை பேசக்கூடியவராய் பார்த்தார்கள். ஆனால் புறஜாதியார்கள் அவரை நீதி உள்ளவர்களாய் கண்டார்கள். எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஒவ்வொன்றாய் நடக்கிறது. அது ஒரு பகுதியில் நம்மத்தில 27ஆம் வசனத்திலிருந்து 31-32 வசனம் வரை நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதேக்கை அவர்கள் விளக்கி சொல்வார்கள். தொடர்ச்சியாக இங்கே நாம பார்க்கும் பொழுது பிலாத்து இயேசுவை ஒப்பு கொடுக்கிறான், சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். அப்போ போர் சேவகரிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் மேல் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தி அப்படின்னு வசனம் சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா போர் சேவகரும் ஒன்றாக எல்லாரையும் திரட்டுறாங்க, கூப்பிட்டு இவரை பரியாசம் பண்ணும்படியாக, இவரை இகழும்படியாக, தன்னை ராஜா என்று இவன் சொல்லுகிறானே. இதே அதிகாரத்துல 11ஆவது வசனத்துல பிலாத்து விசாரிக்கிறான். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடித்தான் என்றார். ஒரே பதில்ல, நீ சொல்லுகிறபடித்தான். அதுக்கு கீழே அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இங்க இல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது. அவனுக்கு என்ன நினைச்சானுங்கன்னா, நம்ம அரசனா நம்ம தளபதியா இருக்கும் பொழுது இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்றுதான் பிறப்பிலே இவரை கொல்லும்படியாக வகை தேடினார்கள். இப்போ குற்றம் கண்டுபிடிக்க பாக்குறாங்க. ஜனங்கள் எல்லாம் இந்த ரத்தப்படி எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டோன்றாங்க. விசாரணை கைதியாக இருந்து இவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். காரணம், பிலாத்து இதற்கு பொறுப்பா இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அவனுடைய போர் சேவகர்கள் இயேசுவுக்கு விரோதமாக ஒரு குற்றம் சாட்டு என்னன்னா, இவர் தம்மை ராஜாவாக தன்னை சொல்லுகிறார். போர் வீரர்கள் கேலி செய்வதோடு கூட இதை தொடர்புடைய என்னன்னா, சிவப்பங்கி
அந்த சிவப்பங்கி எதை குறிக்கணும்னா ராஜ மேன்மையை குறிக்கும். அவர் கையில ஒரு கோலை கொடுக்கிறாங்க. அந்த கோல் ராஜா வைத்திருக்கிற செங்கோலுக்கு அதிகாரம் என்ற அந்த இவரை எப்படி ராஜா இருக்கிறாரோ அதே போல இவரை ராஜாவாக, ஏன்னா தன்னை ராஜா என்று சொல்றானே, மேல் வஸ்திரத்தை கயிற்று அவருக்கு சிவப்பான அங்கேயே கொடுக்குறாங்க. ராஜா கிரீடம் வச்சிருப்பான், இவன் முள்ளு கிரீடம் செஞ்சு அவர் தலைமையில வைக்கிறான். கையில கோலை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இயேசுவை கேலி பண்ணுவார்கள், செய்யறாங்களாம். கேலி செய்வதற்கு அடையாளமாகத்தான் ராஜ கிரீடம் அணிவது போல இயேசுவுக்கு ஒன்றை கொடுத்தார்கள். இயேசு பரலோகத்தின் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தான்னு நம்மளுக்கு தெரியல. வெளிப்படுத்தல நம்ம 19ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. He is the King of King and Lord of Lords. அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்று சொல்லப்படுகிறது. இவனுங்க என்ன பண்றானுங்க, உண்மையான ராஜாவை பரியாசம் பண்றான். அறியாமையினால பரியாசம் பண்ணி அவரை கேலி பொருளாக பயன்படுத்துகிறார்கள். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான அங்கி அவருக்கு மேல உடுத்துறாங்க. இந்த சிவப்பான அங்கியை உடுத்தி முள்முடியை பின்னி அவர் மேல சாட்டுறாங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இந்த வசனம் சொல்லப்படும். லூக்கா 23ல 11வது வசனத்துல சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு அவரை நிறுத்தி பரியாசம் பண்ணி, யாருன்னா ஏரோது. இப்போ வெறும் போர் சேவகர் நீங்க சொல்றது, ஏரோது தன்னுடைய போர் சேவகர் எல்லாம் நிறுத்தி நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்து விடத்துக்கு அனுப்புறான். கேலி பண்ணிட்டு பிலாத்து விடத்துல அனுப்ப. ஏரோதும் பிலாத்தும் எதிராளிகளா இருந்தார்கள். இயேசுவை விசாரணை கைதியாக கொண்ட அந்த நாளில தானே இவங்க 2 பேரும் சிநேகிதரா மாறிட்டாங்க. அதுதான் இப்போ இந்த இடத்துல மத்தேயு பேசும்போது வெறும் பிலாத்து குறித்தும் அதை குறித்து மாத்திரம் பேசி ஒப்பு கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. பட் அதுல லூக்கா இன்னும் தீவிரமாய் அதை விசாரித்து அதுக்கு அடுத்ததா இவர் ஏரோது கிட்ட போய் திரும்ப பிலாத்து கிட்ட இந்த சம்பவங்களை நடக்கிறத அவர் சொல்றாரு. அப்ப இந்த பகுதியில பிலாத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் பிரகாரம் அவர் இவர்கள் கேட்டது நிமித்தமாய் கைகளை கழுவி நான் இந்த ரத்தத்துக்கு பழிக்கு காரணமாயில ஒப்பு கொடுத்தாரு. ஆமா, இப்ப யோவான்ல இதே சம்பவத்தை சொல்லும் பொழுது 19ஆம் அதிகாரத்துல 2-5 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது போர் சேவகர் முள்ளுலினால் ஒரு முள்முடியை பின்னி சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை கையினால் அடித்து, வாழ்கன்னு சொல்றோம், அடிக்க முடியுமா? ஏன்னா இவன் பரியாசம் பண்றான். கையினால் அடித்து மறுபடியும், அதாவது பிலாத்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடி சிவப்பங்கி தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறான், ஒப்பு கொடுத்துறான். அப்ப பாருங்க, ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகங்களிலும் கடைசியில ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் நடந்த சம்பவங்கள் தான். ஒருத்தர் விட்டுறாரு, இன்னொருத்தர் கூட்டி சொல்றாரு, இன்னொருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து அழகா சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள், ஒரே சுவிசேஷம் தான், 4 பேர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறாங்க. ஆனா செய்தி எல்லாம் ஒன்றுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சிவப்பான அங்கே அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். நம்ம ஏசாயாவின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம். 53ஆம் அதிகாரத்துல அவர் பரியாசம் பண்ணப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்று வசனம் சொல்லுகிறது இல்லைங்களா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இந்த வசனம் அப்படியே நிறைவேறுது பாருங்க. இவரை பரியாசம் பண்றானுங்க, வஸ்திரத்தை கழற்றி மினுக்கான வஸ்திரத்தை போடுறானுங்க, அதாவது தலையில முள்ளினால் செய்த முற்கிரீடத்தை சூட்டுறானுங்க, கையில கோலை கொடுக்கறாங்க, யூதருடைய ராஜாவேன்னு வணங்குறானுங்க, அடிக்கிறானுங்க, காரி துப்புறானுங்க. கீழே நம்ம பார்க்கும் பொழுது முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 29வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது முள்ளுகளினால் ஒரு முள்முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரை வலது கையினால் கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே நீ வாழ்கன்னு பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்போ தேவன் எவ்வளவு நிந்தனை பண்ணவும்
பரியாசம் பண்ணவும் அவர் ஒப்பு கொடுத்ததுன்னா அவரே தான் வாயில மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல இதை ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். மேத்யூ சாப்டர் 20:19 அவர் சொல்லியிருக்கிறார், அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிப்பிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இதுதான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். ஏசாயாவிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இயேசு அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது தான் அடைய போகிற ஆக்கினையை குறித்து ஆண்டவர் அவர் முன்கூட்டியே அறிவிக்கிறார். அதுதான் இப்ப நமக்கு வந்து ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாரன் வந்திருக்கிறதுனால அவரும் அதே கேரக்டர் உள்ளவராய் வரும் காரியத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறார். இவர் பரிசுத்தாவினாலே உண்டாக்கப்பட்டதுனால அவருக்கு காரியங்கள் எல்லாம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு ரொம்ப தெளிவான பிளானோடு அவர் உள்ள வந்ததுனாலதான் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி அழகா எக்ஸிக்யூட் பண்ணார். ஆமா, அதுதான் ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல தான் ஒண்ணு நடக்குதான். ஏசாயா 49:7 பாருங்க, இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் புற ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமா இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உன்னை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்ள வருவார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவரை பரியாசம் பண்ணி 30வது வசனத்துல வரும்பொழுது அவர் மேல் காரி துப்புறாங்களாம். அவர் மேல துப்பி, எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. அவர் முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள், கன்னத்துல அரைஞ்சு ஞான திருஷ்டினால சொல்றா. 27ஆம் அதிகாரத்துல 67ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதுல பார்த்தோம். யாரும் ஒன்னு அடிச்சாங்க, ஞான திருஷ்டினால சொல்லு. இது எப்படி கேலி பண்ற மாதிரி இல்லைங்க. இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை திடீர்னு பின்னாடி வந்து மூடிட்டு யாருன்னு கேட்பாங்க, அடிச்சுட்டு நான் யாருன்னு சொல்லுன்னு. சில பேர் வந்து தர்மடி போடுறான்னா கண்ணை மூடிட்டு அடிப்பாங்க, விளையாட்டா செய்வாங்க சில பேர். இயேசுவை ஒரு விளையாட்டு பொருள் போல உலக தெய்வமாய் வந்து ரட்சகராய் வந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி குருடருக்கு பார்வை கொடுத்து சப்பானிகளை நடக்க வச்சு குஷ்டரோகியை தொட்டு அற்புதங்களை செய்த தேவனை இவ்வளவு பரியாசம் பண்ண காரணம் என்னன்னா, இவரும் அடிக்கப்பட கொண்டு போகும் ஆட்டை போல ஏன் இருக்கிறாருன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும், தான் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும், இன்றைக்கு குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும், உலக மீட்படைய அவர் பலியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்து அவர் எல்லாவற்றையும் சகித்தார். அப்ப வசனம் சொல்றது பாரு, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசின் மேல் அடித்தாங்க. அவங்க கோலை பிடிச்சு அவர் சிரசின் மேலே அடித்து இன்னைக்கு அவரை என்னன்றாங்கன்னா, அவரை பரியாசின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கே கழித்து அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவருடைய சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறார்கள். அப்போ எவ்வளவு ஒரு காரியங்களை இவங்க துன்மார்க்கதனமா பண்றாங்க பாருங்க, பரியாசம் பண்றாங்க. ஏசாயாவில் இதே 53ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இப்ப சொல்லுது பாருங்க, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தீர்க்க தரிசனத்துல ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுதலாக இயேசு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்னும் பேசல, துப்புறானுங்க, முகத்து மேல அடிக்கிறானுங்க, அவர் அமைதியா இருக்கிறார், எதுவுமே பேசல. ஆண்டவர் தமது சித்தத்தை நிறைவேற்றி அவர் மௌனமாய் இருந்தார். இப்போ 32ஆம் வசனத்துல வரும்போது, அவர் போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தப்படுத்தினார்கள். இயேசு தமது சிலுவையை சுமந்தார் வசனம் சொல்லுது. அவர் இரவு முழுதும் சகித்த பாடுகள் அடிகளால ஏற்பட்ட சரீர பலவனத்தினால இந்த சிலுவையை அவர் சுமந்து செல்ல முடியவில்லை. அந்த சூழ்நிலைக்கு அவர் ஆகலாக்கப்பட்டார். வசனம் சொல்லுது, இரவு முழுதும் விசாரணை கைதியாக அலைஞ்சி பகலெல்லாம் ஒன்றுக்குரிய 40 அடி அடிச்சு வாய் வறண்டு சரீரம் எதுவுமே புசிக்கல, எதுவுமே பண்ணல. அப்போ ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு இரவெல்லாம் கண் விழிச்சிருந்தாவே ஒரு மனுஷனுக்கு பகல்ல நம்மளால ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியறது இல்லை. தூக்கம் ஒரு 2 அவரு நம்ம விழிச்சிட்டு இருந்தோம்னா பகல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. இரவெல்லாம் விசாரணை கைதி, இரவெல்லாம் இவரை சித்திரவாத பரியாசம் கேலி, பகலெல்லாம் அடி, இப்படியெல்லாம் பண்றாங்க. சிலுவை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. யோவான்ல
19ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல அவர் தமது சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில கொல்கொதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கொல்கொதா என்கிற அந்த இடம் பைபிள்ல தெளிவா இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல அதை தவறா வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல இயேசுவை சிலுவையில அரைஞ்சி தொங்க விட்ட இடம் ஒண்ணு எருசலேம் பட்டணத்துக்குள்ளவே ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல நகரத்துக்கு புறம்பே கொல்கொதா எனப்பட்ட கபால ஸ்தலம் என்றா மண்டையோடுன்னு அர்த்தம். நகரத்துக்கு புறம்பேனா எருசலேமுக்கு புறம்பே. புறம்பே வெளியே எருசலேமுக்கு வெளியே தான் இவரை கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சாங்கன்னு பைபிள்ல சரியா சொல்லுது. அங்கதான் உண்மையான இடம். அந்த சிலுவையில அரைஞ்ச இடத்திற்கும் அவரை அடக்கம் பண்ணின இடத்திற்கும் சரியா பக்கத்திலே தான் இடம். அது சிலுவையிலிருந்து இறக்கி அங்கே கல்லறையில வச்சாங்க, அதுவும் பக்கத்திலே இருக்கிறது. இயேசுவின் கல்லறை தோட்டமும் சிலுவை. கபாலஸ்தலம்னா மண்டையோடு. அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா மண்டையோடு போல. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பிக்சரை கண்ணு 2 அப்படியே பாழஞ்ச கண்ணு, மூக்கு, வாயின்ற மாதிரி ஒரு மண்டை ஓடு எப்படி தெரியும்? மலையுடைய வடிவம் மலைன்றது ரொம்ப பெருசா இல்ல, ஒரு குன்று. வழி போக்கர்கள் அவரை கண்டு இவன் என்ன பண்ணா பாவம் பண்ணானோ அப்படின்னு பேசுகிற அந்த காரியம் நாங்க போய் நேரடியா பார்த்துட்டு வந்தோம். மேல இருந்து அப்படி பார்க்கும்போது வழி அங்க பக்கத்துல வழி இருக்கிறது. இப்ப கூட அந்த வழி இருக்க போகிறவங்க என்ன பண்ணானோ தெரியலையே, என்ன அக்கிரமம் பண்ணானே என்று பேசத்தக்கதாக பைபிள் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த காரியங்கள் அப்படியே இஸ்ரவேல் தேசத்துல. ஆனா கேத்தலிக் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துல இங்கதான் சிலுவையில அரைஞ்சார்கள் அப்படின்னு அங்கே மலை போலவும் அதுல சிலுவை வச்சு இயேசு தொங்குறது போல காரியங்கள் எல்லாம் ஓடி போய் அதை என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க. நாங்களும் உள்ள போனோம், பார்த்தோம். வேதத்தின்படி இது தவறு. ஆனா வேதத்தின்படி நகரத்துக்கு வெளியே தான் அவரை சிலுவையில் அறிஞ்சாங்க. இங்க அது ஒரு விசிட்டிங் பர்பஸுக்காக, அவங்க வருமானம் ஈட்டுவதற்காக இன்னைக்கு காரியங்களே அவ்விதமாய் செய்கிறார். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள், கபாலஸ்தலம், கொல்கொதா என்ற அந்த மலை, இன்னைக்கு இயேசுவை சிலுவையில அந்த இடத்துல தான் நடந்தார். இதெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் மௌனமா எல்லாத்தையும் சகிக்க காரணம் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ரொம்ப தெளிவாய் ஒவ்வொரு காரியமும் அவர் கெத்செமனி பூங்காவிலிருந்து தன்னை ஒப்பு கொடுத்ததிலிருந்து தொடங்கி அந்த இடத்துல வேத பாரகராலும் பிரதான ஆசாரியினாலும் கேள்வி கேட்கப்பட்டு அவர் அந்த இடத்துல கொலை குற்றவாளியாய் அவர்களுக்கு பொய் சாட்சிகளை சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து இனிமே ஒன்ன சாட்சி இல்லைன்னு சொல்லி அதுக்கு பிறகு பிலாத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி நடுவில் யூதாஸ் காட்டி கொடுத்தது நிமித்தமாய் வந்த தண்டனைகளை குறித்து பார்த்து அதுக்கு பிறகு இயேசு ஒவ்வொரு காரியமாய் அந்த இடத்துல முன்னேறி வருகிறதை மத்தேயு ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் ரொம்ப நல்லா தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், இவைகளெல்லாம் கதை அல்ல, நடந்த சம்பவங்கள். இவைகளெல்லாம் எப்போது நடந்தது அப்படின்னு நீங்கள் துல்லியமாய் ஒரு கணக்கில் பார்ப்போமானால் ஏறக்குறைய 1995 இயர்ஸ். ஏன்னா நம்ம 2025 இருக்கிறோம். இந்த 2030 ஆண்டு வந்தால் ஏறக்குறைய சரியா எக்ஸாக்டா 2000 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுதான் எங்களை சந்தித்ததுனால இன்றைக்கு நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் தேவன் அழைத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் எங்களை கூப்பிடலன்னா இன்னைக்கு நாங்கள் உயிரோடு கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்திருக்கோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் அழைத்ததுனால காரணம் அவர் உண்மை உள்ளவர். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விலக்கி சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. சுவிசேஷத்தை கேளுங்கள், உபதேசத்தை கை கொள்ளுங்கள், அதன்படி நடக்க கவனமாயிருங்கள். இயேசு பெரிய காரியங்களை செய்வார். மீதியான பகுதியோட அடுத்த பகுதியில் நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொள்வோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.